हाय वेलकम टू एक्सप्लोर हिंदी प्राथमिक सिक्स्थ लेसन पर्यावरण பார்க்கலாம் पर्यावरण அப்படினா என்விரான்மென்ட் சுற்றுச்சூழல் சுற்றுப்புற சூழல் அப்படின அர்த்தம் पेज नंबर 89 ல இருக்கு फर्स्ट पैरा हमारे आसपास तरह तरह के जीव जंतु है पेड़ पौधे है नदी तालाब है पर्वत चट्टान है हमारे आसपास நமது आसपासனா அருகில் நியர்பை அப்படின அர்த்தம் तरह तरह के வெவ்வேறு வகைகளில் जीव जंतु है जीव जंतु அப்படினா நம்மள சுத்தி நிறைய जीव जंतुனா விலங்குகள் पेड़ पौधे அப்படினா पेड़னா மரம் पौधेனா செடி नदी तालाब नदीனா नदी तालाबனா குளம் पर्वत चट्टान पर्वत அப்படினா வந்து மலை चट्टानனா குன்றுகள் இதெல்லாம் இருக்கு सेकंड लाइन ए सजीव भी है और निर्जीव भी है அதுல सजीव அப்படினா வந்து உயிர் உள்ளவையும் இருக்கு பீனா ஆல்சோ और निर्जीव भी है निर्जीवனா உயிர் அற்றவையும் இருக்கு ये हमारे चारों ओर है இது எல்லாமே நம்மள சுத்தி நாலாபுறமும் நம்மள சூழ்ந்து இருக்கு हमारे चारों ओरனா நான்கு புறங்களிலும் நம்மள சுத்தி நான்கு புறங்களிலும் இதெல்லாம் சூழ்ந்து இருக்கு हम इनके बीच में ही रहते हैं நாம இதுங்களுக்கு இடையில बीचனா between இதர்களுக்கு இடையில் தான் रहते हैं வசிக்கிறோம் ये सब हमारे आवरण है इसलिए इन सबको मिलाकर हम पर्यावरण कहते हैं ए सब இவை அனைத்தும் हमारे आवरण है இவெல்லாம் நம்மள சுத்தி தான் இருக்கு आवरणனா wrapping அப்படின அர்த்தம் நம்மை சுற்றி அப்படின அர்த்தம் इसलिए அதனால इन सबको मिलकर हम இவை அனைத்தையும் நம்ம என்னன்னு சொல்றோம்னா पर्यावरण कहते हैं சுற்றுப்புற சூழலில் இருக்குறதுனால எல்லாமே நம்மள சுத்தி இருக்கிற சுற்றுப்புற சூழல் அது வந்து என்விரான்மென்ட் அப்படினு சொல்றோம் सेकंड पैराग्राफ सबसे पहली बात है हमारा पर्यावरण साफ रहे स्वच्छ रहे तो हम निरोग रहेंगे सबसे पहले बात है எல்லாத்துக்கும் முன்னாடி நாம சொல்ல வேண்டியது என்ன அப்படினா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா हमारा पर्यावरण நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மென்ட் साफ साफனா சுத்தமாக रहे சுத்தமா இருக்கணும் स्वच्छ रहे स्वच्छना தூய்மையா இருக்கணும் तो हम निरोग रहेंगे அப்படி இருந்தாதான் நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்து சுத்தமாவும் தூய்மையாவும் இருந்தாதான் நாம ரோக்னா நோய் निरोग அப்படினா நோய் அற்று வாழ முடியும் निरोग रहेंगे तो सभी प्रकार की उन्नति कर सकते हैं निरोग रहेंगे तो நோய் இல்லாமல் இருந்தால்தான் सभी प्रकार எல்லாத்துலயுமே उन्नति कर सकते हैं नाम उन्नति मुन्नेर मुड़ियों हमारे घर गली गांव शहर और देश कुड़ादान नहीं है நம்மளுடைய வீடு घरना வீடு गलीना तेरू गांवना विलेज शहरना सिटी और देश இது எல்லாமே வந்து கூடாதான் அப்படினா डस्टबिन கிடையாது हमें अपने घर गली गांव शहर और देश को गंदा नहीं करना है साफ रखना है இவை அனைத்தையும் நாம நம்ம தேசத்தை எல்லாமே வந்து गंदा नहींனா குப்பையா ஆக்க கூடாது साफ रखना है சுத்தமா வச்சுக்கணும் यह हमारा बड़ा कर्तव्य है இது நம்முடைய பெரிய கர்த்தவியனா கடமை டியூட்டின்னு அர்த்தம் நம்மள சுத்தி இருக்கிற சுற்றுப்புறத்தை எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கணும் இது நம்மளுடைய கடமை எங்கேயுமே குப்பையை போடக்கூடாது டஸ்ட்பின்ல மட்டும் குப்பையை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க थर्ड पैराग्राफ तकनीकी प्रगति बड़ी चीज है हम मानते हैं तकनीकी அப்படினா டெக்னாலஜி அப்படின்னு அர்த்தம் டெக்னாலஜி வந்து நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறது வந்து அது பெரிய விஷயம் தான் நாம அதை மான்ட்டேன்னா நாம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் हमें ध्यान रखना है कि वायु प्रदूषण जल प्रदूषण मिट्टी प्रदूषण वनों की कटाई आदि से बचकर हमें तकनीकी प्रगति की ओर जाना है
हमें ध्यान रखना है நாம எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா வாயு பிரதூஷன் பிரதூஷன் அப்படின்னா பொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம் ஏர் பொல்யூட் பண்ணுறோம் ஜல் பிரதூஷன் காற்று மாசுபடுத்துறது மிட்டி பிரதூஷன் சாயில் பொல்யூட் பண்ணுறது வனோங் கி கட்டாயி காட்டுகளை வந்து அழிக்கிறது கட்டாயினா கட் பண்ணுறது வனோன்னா இங்கே வந்து மரங்களை கட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆதிசே பச்சாக்கர் இதிலேருந்து பாதுகாக்கணும் இந்த மாதிரி பொல்யூஷன்லேருந்து பாதுகாத்துக்கணும் ஹமே தக்னிக்கி பிரகதி கி ஓர் ஜானா ஹை எவ்வளோதான் தொழில்நுட்ப முன்னேற்றம் எல்லாமே இருந்தாலும் இதையும் நாம் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் ஃபேக்ட்ரிஸ் வந்து தான் ஆகும் நாம் அதுக்கேற்ற மாதிரி பொல்யூஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும் நிறைய மரம் நடுறது மூலமாக காட்டை அழிக்காமல் நம்ம பக்கத்தில் வீட்டில் ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு எந்த இடத்துலையும் பொல்யூட் பண்ணாமல் நிறைய ஃபியூல் யூஸ் பண்ணாமல் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் அடாப்ட் பண்ணிக்கிறதுனால பொல்யூஷன்லேருந்து நம்ம பாதுகாக்கலாம் இந்த என்விரான்மெண்ட்டை हमें प्राकृतिक पर्यावरण की रक्षा के लिए शपथ लेनी है நாம் பிரகிருத்தினா இயற்கையை பர்யாவரண் கி ரக்ஷா இயற்கையை வந்து நல்லபடியாக அந்த என்விரான்மெண்ட்டை பாதுகாத்தே ஆகணும் அப்படின்ட்டு ஷப்பத் லேனி ஹை சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேர்ட் பேரா முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ஃபோர்த் பேரா पर्यावरण की रक्षा के लिए போலி பேக் அப்படின்னா வந்து பாலித்தீன் பேக் அதை தான் வந்து போலி பேக்னு கொடுத்துருக்காங்க கா இஸ்தேமால் பந்த் கர் தேனா சாயே पर्यावरण की रक्षा நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படின்னா பாலித்தீன் பேக்கை இஸ்தேமால் பந்துகர் அப்படின்னா வந்து பயன்படுத்துதல் இஸ்தேமால்னா பயன்படுத்துதல் பந்துகர் தேனா சாயே பந்துனா ஸ்டாப் பண்ணணும் அந்த பாலித்தீன் பேக்ஸை யூஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணணும் पानी बिजली पेट्रोल डीजल आदि का उपयोग बहुत कम करना चाहिए பானினா தண்ணி இப்போ வெயில் காலம் ஆகிடுச்சு நமக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் கம்மியாக யூஸ் பண்ணலாம் பிஜலினா எலக்ட்ரிசிட்டி தேவையான போது மட்டும் தேவையான இடத்துல மட்டும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணலாம் நம்ம இல்லாத இடத்துல ஃபேனோ லைட்டும் தேவையில்லாமல் ஓட வேண்டியது கிடையாது டிவி ஓட வேண்டியது கிடையாது இது மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து சேவ் பண்ணிக்கலாம் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வந்து எந்த அளவு கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவு கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால பகுத் கம் கர்னா சாயே ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும் வேறு வழி இல்லாத பட்சத்தில் மட்டுமே நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் எந்த அளவு கம்மியாக யூஸ் பண்ணலாமோ அந்த அளவு கம்மியாக யூஸ் பண்ணோம்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது பொல்யூட் ஆகாது पर्यावरण की रक्षा में वर्ष जल संरक्षण और वृक्षारोपण का महत्वपूर्ण स्थान है पर्यावरण की रक्षा में एनवायरमेंट பாதுகாக்கிறது மூலமா वर्ष जल संरक्षण மழைநீர் சேகரிப்பு और वृक्षारोपण மரம் வளர்த்தல் का महत्वपूर्ण स्थान है இது இந்த மழைநீர் சேகரிப்பும் மரம் வளர்த்தலும் வந்து என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு कचरे को कूड़ेदान में ही जमा करना चाहिए कचरे அப்படின்னா வந்து குப்பையை कूड़ेदान में ही டஸ்ட்பினில் தான் ஹி அப்படின்னு கொடுத்துருக்காது இதில் தான் டஸ்ட்பினில் தான் जमा करना चाहिए போடணும் लास्ट पैरामा पर्यावरण के बारे में जागरूकता पैदा करने के लिए हर साल 5 जून को विश्व पर्यावरण दिवस मनाया जाता है पर्यावरण के बारे में एनवायरमेंटिनुடைய जागरूकता அப்படினா அவேர்னஸ் என்விரான்மெண்ட் பத்தின அவேர்னஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக हर साल ஒவ்வொரு வருஷமும் 5 ஜூன் கே 5th ஜூன் வந்து விஸ்வ பர்யாவரண் திவஸ் அப்படின்னா வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்களாம் ஒவ்வொரு வருஷமும் 5th ஜூனில் என்விரான்மெண்ட் டே வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க லெசன் முடிஞ்சது எக்ஸசைஸ் பார்க்கலாம் पेज नंबर 203 மீனிங்ஸ் இருக்குது பிராந்திய பாஷாமே அர்த்தலிக்கே உங்களுடைய மதர் டங்கில் அர்த்தலிக்கேனா மீனிங்ஸ் எழுதுங்க அப்படின்னு அர்த்தம் पेज नंबर 203 6th lesson उन्नति प्रोग्रेस उयर्वु कर्तव्य
டியூட்டி கடமை, பிரதூஷன் பொல்யூஷன் சுற்றுச்சூழல் மாசு, ஷபத் லேனா டு டேக் ஓத் சபதம் எடுத்தல், ஆஸ்பாஸ் நியர்பை அக்கம் பக்கத்தில், சன்சார் வேர்ல்ட் உலகம், இஸ்தேமால் கர்னா டு யூஸ் பயன்படுத்துதல், சுரக்ஷா ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 204ல் விலோம் சப்த லிக்கி, அதாவது அப்போசிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ் அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம், ஆப்போசிட் தூர் தொலைவில். செகண்ட் ஒன் பஹ்லா அப்படின்னா முதல், ஆப்போசிட் ஆகிரி கடைசி. தேர்ட் ஒன் நிரோக் நோயற்ற அப்படின்னு அர்த்தம், ஆப்போசிட் ரோக் நோயுற்ற. ஃபோர்த் ஒன் கம் அப்படின்னா குறைவான, ஆப்போசிட் ஜியாதா அதிகமான. லாஸ்ட் ஒன் டீக் அப்படின்னா சரி, ஆப்போசிட் கலத் அப்படின்னா தவறு. पेज नंबर 206 फिल इन द ब्लैंक्स इருக்கு. कोष्टक से सही शब्द चुनकर खाली जगह भरिए. फर्स्ट वन निरोग रहेंगे तो सभी प्रकार की उन्नति कर सकते हैं. निरोग ना नोयற்று வாழ்ந்தால் रहेंगे तो सभी प्रकार எல்லா விதத்திலையும் उन्नति कर सकते हैं முன்னேற முடியும். उन्नति அப்படினா வந்து முன்னேற்றம் அப்படின அர்த்தம். सेकंड वन हमें अपने घर शहर को साफ रखना चाहिए. நாம நம்முடைய கர்னா வீடு, ஷஹர்னா சிட்டி, கோ இவை அனைத்தையும் சாஃப் ரஹனா சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். थर्ड वन हर साल 5 जून को विश्व पर्यावरण दिवस मनाया जाता है. हर साल ना एवरी ईयर அப்படினு ஒவ்வொரு வருஷமும் 5 ஜூனுக்கு விஸ்வ पर्यावरण दिवस அப்படினா வந்து வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேவை செலிப்ரேட் பண்றாங்க. फोर्थ वन बिजली पेट्रोल आदि का कम उपयोग करना पर्यावरण की रक्षा के लिए आवश्यक है. बिजली அப்படினா எலக்ட்ரிசிட்டி, பெட்ரோல்னா நம்ம யூசுவலா வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ற பெட்ரோல், இதை எல்லாத்தையும் கம்னா கம்மியா, உபயோக கர்னா யூஸ் பண்றதுனால पर्यावरण की रक्षा के लिए आवश्यक है, என்விரான்மெண்ட்டை பாதுகாக்க முடியும், இது ரொம்ப முக்கியமானதும் கூட. फिफ्थ वन वनों को काटने से पर्यावरण बिगड़ जाता है. वनों को वनங்களை காட்ட வந்து काटने से அழிப்பதனால் पर्यावरण एनवायरनमेंट बिगड़ जाता है, அது வந்து ஸ்பாயில் ஆகுது. பிகட்னா ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு அர்த்தம். पेज नंबर 207ல मैच द फॉलोइंग वाक्यों को मिलाइए கொடுத்திருக்காங்க. फर्स्ट वन हमारे आसपास तरह तरह के जीव जंतु है. हमारे आसपास நமது அக்கம் பக்கத்தில் அருகில் तरह तरह के விதவிதமா जीव जंतु है एनिमल्स எல்லாம் இருக்கு. सेकंड वन जीव जंतु पेड़ पौधे नदी तालाब पर्वत चट्टान आदि हमारे आवरण है. जीव जंतु ना एनिमल्स, पेड़ पौधे ना ट्रीज़ों प्लांट्सों, नदी तालाब ना नदी ना नदी தான் ரிவர், தாலாப்னா வந்து குளம், பர்வத் சட்டான் பர்வத்னா மலை, சட்டான்னா ராக், இவை அனைத்தும் ஹமாரே ஆவரண है இவை எல்லாமே நம்ம சுற்றி இருக்கக்கூடியது. ஆவரண சுற்றி இருக்கக்கூடியது. पर्यावरण साफ रहे तो हम निरोग रहेंगे. என்விரான்மெண்ட்டை வந்து சாஃப் ரஹே சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னா தோ ஹம் அப்போ நாம நிரோக் ரஹேங்கே அப்படின்னா நோயற்று இருக்க முடியும், வாழ முடியும். कचरे को कूड़ेदान में जमा करना चाहिए. कचरेना कुप्पைய, कूड़ेदान में कूड़ेदानना डस्टबिनல தான், जमा करना चाहिए போட வேண்டும். फिफ्थ वन पानी का उपयोग कम करना चाहिए. தண்ணியினுடைய உபயோகத்தை கம் करना கம்மியா தான் யூஸ் பண்ணணும் தண்ணியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்மியா யூஸ் பண்ண வேண்டும் அப்படின்ட்டு. पेज नंबर 210ல क्वेश्चन आंसर्स இருக்கு. एक वाक्य में जवाब लिखिए. ஒரே ஒரு சென்டென்ஸ்ல ஆன்சரை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. फर्स्ट वन हमारा पर्यावरण कैसा होना चाहिए.
நம்மளுடைய சுற்றுப்புற சூழல், கைசானா எப்படி இருக்க வேண்டும். हमारा पर्यावरण साफ और स्वच्छ होना चाहिए. நம்மளுடைய என்வாரன்மெண்ட் வந்து சாஃப்னா சுத்தமாகவும், ஸ்வச் அப்படின்னா தூய்மையாகவும் இருக்க வேண்டும். கைசா அப்படிங்கிற கொஷினை மட்டும் எடுத்துட்டு சாஃப் और ஸ்வச்சா அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும் நீங்கள் போட்டுட்டு மற்றதெல்லாம் கொஷினில் இருக்காது அப்படியே எழுதிடலாம். செகண்ட் ஒன், विश्व पर्यावरण दिवस कब मनाया जाता है. विश्व पर्यावरणம்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவை எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க. கப் அப்படிங்கிறதுனா எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். हर साल 5 जून को विश्व पर्यावरण दिवस मनाया जाता है. हर साल ஒவ்வொரு வருஷமும் 5 ஜூனுக்கு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. थर्ड वन, हमें अपने घर, गांव, शहर और देश को कैसे रखना चाहिए. நாம நம்முடைய घर, வீடு, வில்லேஜ், சிட்டி, தேசம், இது எல்லாத்தையும் எப்படி வைத்து கொள்ள வேண்டும். கைசேனா எப்படி. हमें अपने घर, गांव, शहर और देश को साफ रखना चाहिए. साफना ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. पर्यावरण की रक्षा में हमारा कर्तव्य क्या है. என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுறதுல நம்மளுடைய முக்கியமான கடமை என்ன. पर्यावरण की रक्षा के लिए हमारे वातावरण को साफ सुथरा रखना हमारा कर्तव्य है. நம்மளுடைய சுற்றுப்புறத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய முக்கியமான டியூட்டி என்ன அப்படின்னா சாஃப் சுத்ரா அப்படின்னா நீட் அண்ட் டைடி. நம்மளுடைய சுற்றுப்புறத்தை நீட்டாகவும் டைடியாகவும் வச்சுக்கிறது தான் நம்மளுடைய டியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன், பிரதூஷன் கிஸ்னே பிரகார் கே ஹை வே கியா கியா ஹை. பொல்யூஷன் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அது என்னென்ன. பிரதூஷன் 3 प्रकार के होते हैं. அது வந்து 3 வகைப்படும். वे वायु प्रदूषण, जल प्रदूषण और मिट्टी प्रदूषण. वायु प्रदूषण ना एयर पोल्यूशन, जल प्रदूषण ना वाटर पोल्यूशन, मिट्टी प्रदूषण அப்படினா வந்து soil pollution. Thank you.